ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக சிக்கன் குழம்பு வந்து நாங்கள் செய்ய போகிறோம். ஸோ ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக சிக்கன் குழம்பு எப்படி சமைக்கலான்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் அதுக்கு என்ன பண்ணணுன்னா, கேஸ் ஆன் பண்ணிக்கிட்டு ஒரு பாத்திரத்தில் ஒரு கடாயில் வச்சுட்டு அதில் எண்ணெயை ஊற்றிட்டு சமையலுக்கு தேவையான எண்ணெய், நாங்கள் வந்து இந்த சன்ஃப்ளவர் மாதிரி ஃபார்ச்சூன் அந்த ஆயிலெலாம் யூஸ் பண்ணுவோம். சில பேர் கடலை எண்ணெய் கூட யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு யூஸ் பண்ணிக்கோங்க, ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக. ஸோ அது மாதிரி சமையல் எண்ணெயை ஊற்றிட்டு அது நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு போட்டுட்டு அதில் வந்து நாங்கள் நறுக்கி வச்ச வெங்காயத்தை அதை போட்டுட்டு இப்போது அந்த அதுலேயே வந்து பட்டை லவங்கம் அதெல்லாமே கிராம்பெல்லாம் வச்சுருக்கோம் இல்லையா, அந்த குஸ்குஸ் அது எல்லாத்தையும் அதில் போட்டுட்டு தீஞ்சே போச்சு வெங்காயம். ஸோ நல்லா வெங்காயம் நல்லா வதங்கின உடனே என்ன பண்ணோன்னா இப்படி நல்லா வதக்கி விட்டுக்கணும். நான் சொன்னேன் அதை எல்லாத்தையும் போட்டுட்டு வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் இந்த மாதிரி நல்லா போட்டு நல்லா வதக்கணும். சரிங்களா? எனக்கு வந்து சிக்கன் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். மேபி அதனால தான் நான் ரொம்ப ஓவராக சப்பியாக இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஃப்ரீக்வெண்ட்டாக எங்கள் வீட்டில் சிக்கனில் தான் நிறைய டிஃப்ரெண்ட் ரெசிபிஸ்லாம் வந்து ரெடி பண்ணுவாங்க. பிகாஸ் நான் ஒரு சிக்கன் லவர், அதனால தான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம போட்டுக்கலாம். நல்லாயிருக்கும். நீங்கள் இது மாதிரி மெத்தடில் கூட ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, ஆக்சுவலாக இது மாதிரி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக போகிறது நல்லது தான். ஏன்னா சில பேர் என்னத்தில் பண்ணுறாங்க, இஞ்சியை வந்து நசுக்கெல்லாம் போடுவாங்க. அது குழம்புல சாப்பிடும்போது என்ன பண்ணுறாங்க, தூக்கி போட்டுடுறாங்க. ஸோ அதோடைய ஆக்சுவலாக அந்த சாறு எல்லாமே இறங்கும் குழம்புல, இருந்தாலும் அது தூக்கி போட்டுறாங்களா. அதை விட இது மாதிரி அரைச்சி போட்டிங்கன்னா அது நம்ம சாப்பிடுவோம். ஸோ இஞ்சி பூண்டுலாம் வந்து உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஓகே, ஸோ இது மாதிரி சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்தோம். இந்த வாட்டி ரொம்ப கம்மியாக தான் சிக்கன் வாங்கிட்டு வந்தேன். பிகாஸ் நாங்கள் ஃபிஷ் எல்லாம் கூட இன்றைக்கி நாங்கள் ரெடி பண்ண போகிறோம். அதனால் சும்மா ஒரு 1/4 கிலோ சிக்கன் போதும் அப்படின்னு சொல்லிட்டு 1/4 கிலோ தான் வாங்கிட்டு வந்தோம். அதை நல்லா தண்ணியில் போட்டு நல்லா அலசி இது மாதிரி போட்டு நல்லா கடாயில் போட்டு வதக்கிக்கலாம். ஸோ சிக்கன் குழம்பு செம்ம ஈஸிங்க, யாருன்னா ப்ரிப்பேர் பண்ணிடலாம். அது ஒன்றும் அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாது. ஸோ என் நான் வெஜிடேரியன்லேயே எனக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக சமைக்க தெரியும்னா அது சிக்கன் தான். ஸோ சிக்கன் குழம்பு ஈஸியாக சமைச்சிடுவேன். அதில் வந்து நான்வெஜ் இல்லையா, ஸோ மஞ்சள் தூள்லாம் லைட்டாக போட்டுக்கலாம். ஸோ அந்த கவுச்ச வடைலாம் வராமல் இருக்கும். ஸோ அதுக்காக நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மஞ்சள் தூள் போட்டுப்பாங்க. உங்கள் வீட்டில் இதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா சிக்கன் குழம்புலாம் செஞ்சு சாப்பிட்டுட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, ரெசிபீஸை நாங்கள்லாம் ப்ரிப்பேர் பண்ணி போடுறோம், நீங்கள் பிடிச்சிருக்கு அப்படின்னு ஒரு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க எனக்கு தெரியும். ஓகேங்களா? ஸோ மிளகாய்த்தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. காரம் கம்மியாக தான் சாப்பிடுவீங்க அப்படின்னா கம்மியாக போட்டுக்கோங்க. அது உங்களோட இஷ்டம் தான் காரம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு செய்வாங்க, ஆனால் காரமே எடுத்துக்க மாட்டாங்க, எங்களுக்கு காரம் பிடிக்காதுங்க. அப்போ காரம் வந்து என்னன்னா கொஞ்சம் அளவு கம்மி பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கல்லுப்பு. அதுதான் எங்களுடைய கல்லுப்பு வைக்கிற ஜாடி. நாங்கள் ஒரு திருவிழாவில் வாங்கினது. ஸோ அதில் கல்லுப்பு மட்டும் நாங்கள் போட்டு வச்சுப்போம். அந்த கல்லுப்பு வந்து நம்ம வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணியை வந்து நம்ம ஊற்றிக்கலாம். போட்டுட்டு இது மாதிரி நல்லா கிளறி விட்டோம்னா அது நல்லா வேகும் அந்த கோழிக்கறி. பாருங்களேன் எவ்வளோ ஈஸியாக ரெடி பண்ணிட்டோம். இது வந்து லேடிஸ் தான் செய்யணும் இல்லை, ஜென்ட்ஸ் கூட செய்யலாம். சின்ன பசங்களே செய்கிறாங்க இப்போல்லாம். ஸ்கூல் காலேஜ் பசங்களே இப்போ ரெடி பண்ணிக்கிறாங்க. அவ்வளோ ஈஸியாக இருக்குல்ல செய்யறது. ஸோ கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் இருந்துச்சுன்னா இந்த குழம்பு மேலே நீங்கள் தூவி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக சிம்பிளாக முடிஞ்சிச்சு பாருங்கள். இதெல்லாம் அவ்வளோ பெரிய கஷ்டமான வேலைலாம் கிடையாது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் இது மாதிரி சிக்கன் குழம்புலாம் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்து அசத்திடுங்க. நீங்கள் அப்படியே சிக்கன் குழம்பு செஞ்சு சர்ப்ரைஸாக எடுத்துகிட்டு போய் நான் செஞ்சுருக்கேன் பாரு, நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள் சொன்னீங்கன்னா எல்லோரும் அப்படியே ஹாப்பியாகிடுவாங்க. ஸோ இந்த சிக்கன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும், இட்லி தோசைக்கும் நல்லாயிருக்கும். ஓகே,
ஸோ என்னுடைய யூடியூப் சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக நாங்கள் சமைக்கிற சமையலில் நாங்கள் குழம்பாக இருக்கட்டும், வறுவலாக இருக்கட்டும், கூட்டாக இருக்கட்டும், பொரியலாக இருக்கட்டும், எல்லாமே நாங்கள் வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் எல்லாமே பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருக்குன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எதனா சொல்லணுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அப்புறம் ஃபேஸ்புக்லேயும் என்னோடய பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல நினச்சேன். நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக்கில் ஃப்ரெண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறீங்க. ஆக்சுவலாக ஃபேஸ்புக்கில் வந்து பார்த்திங்கன்னா சில லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. 5000 ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்து இருக்கணும், மற்றவங்க எல்லாம் வேணால் ஃபாலோவர்ஸாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் நீங்கள் என்னோடய பேஜை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸில் நல்லா கொதிச்சிடும். கொதிச்சா சுட சுட சுவையான சிக்கன் குழம்பு தயாரிடுச்சு. இவ்வளோ தான். எவ்வளோ ஈஸியாக முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து நாங்கள் அந்த மீன் எல்லாம் வறுத்து உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ பாருங்கள், அதுவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் டேக் கேர், பாய்.